ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கோவக்காயை வச்சு ஒரு சுவையான வறுவல் எப்படி செய்யறது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறது கோவக்காய் வறுவல். இந்த வறுவலுக்கு ஒரு கடாயில 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் உடைச்ச வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உடைச்ச வெள்ளை உளுத்தம் பருப்பு லைட்டா கலர் மாறுற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஃப்ளேமை வந்து மீடியம்ல தான் வச்சிருக்கேன். அதாவது தீயை வந்து நான் மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு உடனே தீயை வந்து குறைச்சிருங்க. கம்ப்ளீட் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நான் வந்து நீட்டமா இன்னைக்கு ஒரு 200 கிராம் கோவக்காயை நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த கோவக்காயை வந்து நீங்க ரவுண்டா கூட நறுக்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம இதை பண்ணியாச்சு. கோவக்காயை சேர்த்த பிறகு இதை வந்து நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், இந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து இந்த கோவக்காயை வந்து நல்லா கோட் பண்ற மாதிரி, ஈவனா கோட் பண்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்ப கிளறி விட்டாச்சு. நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு மூடி போட்டு இதை வந்து ஸ்லோவா, அதாவது லோ ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப பாருங்க, நல்லா பெசறிட்டோம். இந்த ஸ்டேஜ்ல நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வந்து நம்ம இதை வந்து வேக விட போறோம். வேகிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன், குக் பண்ண போறோம். இப்ப பாருங்க, 7ல இருந்து 8 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் அந்த கோவக்காய். நல்லா குக் ஆயிடுச்சு. கோவக்காய் சாஃப்டா இருக்கு. இப்ப நம்ம இதுக்கு தேவையான உப்பு, காரம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதே மாதிரி தேவைக்கேற்ப உப்பு, என்னோட போல்ல கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒட்டி இருந்தது, ஸோ அதையும் சேர்த்து போட்டுட்டேன். அடுத்தது இந்த வறுவலுக்கு தேவையான முக்கியமான இன்கிரீடியன்ட் சேர்த்த போறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நான் சேர்த்த போறேன். இந்த கடலை மாவு வந்து நீங்க உங்க கையை வச்சு நீட்டா தூவி விட்டுருங்க. நீங்க வந்து அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா கிளறும் போது அந்த கடலை மாவு வந்து அங்கங்க கட்டிட்டு நிற்கும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா பெசறி விட்டுருங்க. இந்த கடலை மாவு தாங்க வந்து உங்களுக்கு இந்த கோவக்காய் வறுவல்ல வந்து ஹைலைட்டே. இந்த கடலை மாவு வந்து போய் அந்த கோவக்காய் மேல நல்லா கோட்டாகி ஒரு கிறிஸ்பான ஒரு லேயர் கொடுக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்டும் கொடுக்கும் இந்த கோவக்காய் வறுவல்ல. இப்ப பாருங்க, நல்லா வந்து அந்த கடலை மாவு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகா பொடி, உப்பு இதெல்லாம் வந்து அந்த கோவக்காய் வந்து நல்லா ஈவனா கோட் ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்கும் அது பாக்குறதுக்கு. இப்ப நம்ம ஒரு 10 கருவேப்பிலைய கீறி போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு வாட்டி பெசறி விட்டுட்டு அடுத்துதான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சு இதை வந்து நல்லா எட்ஜஸ்ல வந்து முறுமுறுன்னு ஆகுற வரையும் வந்து இதை வந்து நான் வறுத்துக்க போறேன். இதை வந்து நீங்க மிதமான தீயில வச்சு பண்ணீங்கன்னா தான் கரெக்டா வரும். நீங்க வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்கன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதே சமயம் வந்து கோவக்காயும் வந்து உங்களுக்கு ஈவனா வந்து ரோஸ்ட் ஆகி வராது. ஸோ மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம பண்ண பிறகு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு. அங்கங்க உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் லேயர் தெரியும். அந்த கோவக்காயோட எட்ஜஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கோல்டன் லேயர் தெரியும். அதே சமயம் அந்த கடலை மாவு வந்து சூப்பரா வந்து கோவக்காய் மேல கோட்டாயி ஒரு அட்டகாசமான கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு மை ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க கட்டாயமா வந்து ரசம் சாதத்துக்கூடயோ, சாம்பார் சாதத்துக்கூடயோ, இல்ல லெமன் ரைஸ், இல்ல தயிர் சாதத்துக்கூடயோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எங்க கூட ஒரு பிக்சர் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபியில உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். பை.